இந்த அரசு ஒரு மாற்றத்துக்கான அரசாக வரப்பட்டது. மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும், ஆட்சி முறையிலே ஒரு மாற்றம் வேண்டும், நல்லாட்சி வேண்டும் என்று ஒரு மாற்றத்துக்காக தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் அளித்து இன்றைக்கு முதலமைச்சராக அமர வைத்து பார்த்திருக்கிறார். அவரும் முதலமைச்சரும் என்ன சொல்கிறார்? பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள், பெண்களுக்கு தீங்கி இருந்தால், அநீதி இழைக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்னுடைய ஆட்சியில் என்றுதான் சிங்கப்பெண் என்ற படையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர். ஆனால் இங்கே இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைமை என்ன? விழுப்புரம் மாவட்ட நிலைமையில என்ன நிலைமை? இன்றைக்கு பெண்கள் தைரியமாக பொது வாழ்க்கைக்கு வர முடியாது. இனிமேல் யாரும் வர முடியாது, அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். இந்த நிலைமை எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. நல்லாட்சி தர வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார். ஆனால் இங்கே கீழே இருக்கிற அலுவலர்கள் மாறவில்லை. காட்சி மாறிச்சு, ஆட்சி மாறிச்சு, ஆனா படம் அதே படம் தான் ஓடிட்டு இருக்குது. இன்னும் காவல்துறை தன்னை திருத்திக் கொள்ளவில்லை, மாற்றிக்கொள்ளவில்லை. இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர்களை நான் பார்த்து கேட்கிறேன். கொடுங்க, எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? 31/3/2026 செஞ்சில ஒரு புகார், 12/6/26 ஒரு புகார் விழுப்புரத்தில், 11/7 செஞ்சில ஒரு புகார், 21/7 விழுப்புரத்தில் ஒரு புகார் எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்துருக்கோம் சைபர் கிரைம்ல, 14/7 ஒரு புகார், 16/7 ஒரு புகார். நேற்று ஒரு புகார் வந்து ஜெயபிரகாஷ் முந்தானத்து கொடுத்திருக்காரு திண்டிவனத்தில் அட்வொகேட். அவ குழந்தை என்ன பண்ணுவான்? 5 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு இப்பதான் மொட்டை வச்சு காது கொடுத்தாங்க. அது தப்பா? அந்த குழந்தை கையில ஒரு பாட்டில போட்டு இவங்க கையில ஒரு பாட்டில கொடுத்து அவங்க கையில ஒரு பாட்டில கொடுத்து ஃபேக் வீடியோ, 5 வயது குழந்தை கையில ஒரு பாட்டில போட்டு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ற. இது எந்த விதத்துல நியாயம்? ஏன் ஃபேக் வீடியோ இவங்க கிட்ட தான் செல்போன் இருக்குதா? ஏன் இவங்களால தான் பயன்படுத்த முடியுமா? ஏன் வேற பயன்படுத்த முடியாதா? முடியும். ஆனா அதுக்கு ஒரு தகுதி தராதாரம் இருக்கும். எங்களுடைய தகுதி இது, அவங்களுடைய தகுதி அவ்வளவுதான். பண்ண முடியாதுன்னு யாரும் கிடையாது. எதையும் யாரும் எதையும் செய்யலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு தராதாரம் இருக்கிறது. இன்றைக்கு காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கொடுத்து இதுவரை என்னை பற்றி அவதூறாக பேசினார்கள். அது அரசியல். எங்களை ஆண்களை பற்றி நீ என்ன வேணாலும் போடு, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ பவுன் கொடுத்தால நீ என்ன வாழ்க்கைன்னு சொன்னா நான் வாழ்ந்துட போறதில்ல, நீ என்ன அழியும் போனா அழிஞ்சிட போறதில்ல. நான் யாருன்றது இந்த ஊருக்கு தெரியும், நீ யாருன்றது இந்த ஊருக்கு தெரியும். அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னை பற்றி பேசுவதோ மற்றவர்களை பற்றி ஆண்களை பற்றி பேசுவது எங்களுக்கு கவலையே இல்லை. நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. இது ஆனால் பெண்களை தரந்தாழ்த்தி பேசுகிறது. இதன் மீது என்ன நடவடிக்கை என்று கேட்டோம். காவல்துறை அவர் சொல்கிறார் பதில், நான் வழக்கறிஞரை முடிச்சு 85 முடிச்சேன், இன்னைக்கு 36 வருஷம் ஆகுது நான் வழக்கறிஞரா பதிவு செய்து. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறேன், 20 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பதில் உண்மையிலேயே முதலமைச்சரோட ஆட்சியில இப்படி ஒரு காவல்துறையா, இப்படி ஒரு காவல்துறை தலைவரா மாவட்டத்தில் சொல்லுகிறார். உங்களுக்கு சட்டம் தெரியும், கூட வந்தவங்களுக்கு சட்டம் தெரியுதே இல்லையா சொல்றேன் சார். 7 ஆண்டுகளுக்கு கீழே இருக்கிறவர்களை நாங்கள் அதுல விசாரித்து CSR கொடுப்போம்.
சிஎஸ்ஆர் கொடுத்ததுக்கு அப்புறம் விசாரணை செய்வோம். விசாரித்ததுக்கு அப்புறம் நாங்கள் அரசு வழக்கறிஞரிடம் கருத்து கேட்போம். அவர் வழக்கு பதியலாம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் வழக்கு பதிவோம். சரி, வழக்கு பதிவீங்க. பிறகு நடவடிக்கை என்னவென்றால் கைது செய்வதால் கைதி எல்லாம் நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது. நாங்கள் சார்ஜ் ஷீட் போடுவோம். தேவைப்பட்டால் சார்ஜ் ஷீட் போடுவோம். அப்ப 7 ஆண்டுகளுக்கு இருக்கிற குற்றங்களுக்கு இனி யாரும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் அறிவுறுத்தல்படி யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. குற்றவாளிகள் சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பொம்பளையை கை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளையை சேலை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளைகளை பெண்களை அவதூறாக கருத்துக்களை பரப்புறவன், செய்திகளை போடுகிறவன், ஏஐ மூலமாக அவர்களை தவறுதலாக கருத்துக்களை போடுகிறவர்கள் இனிமேல் சுதந்திரமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தெரியலாம். அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள். இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். சிறப்பான மாவட்ட கண்காணிப்பாளர் நியமித்ததற்காக இந்த முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். வேற என்ன சொல்ல முடியும்? வேற என்ன சொல்ல முடியும்? இந்த குற்றவாளி யார் என்பதை பேரோடு சொல்றோம். சந்திரு, முத்துவேலு, குமரவேலு, பிரபு, ராமு, இப்படி பல பேர் பேரோடு சொல்றோம். அத்தனை பேர் இந்த விழுப்புரம் மாவட்டம் இங்கேதான் சாராயம் வைக்கிறான், கஞ்சா வைக்கிறான், எல்லா அயோக்கத்தனும் இங்கதான் பண்ணினுக்கிறான். கேட்டா நாங்கள் கைதி எல்லாம் செய்ய மாட்டோம். குற்றப்பத்திரிகை தாக்கல், அதுவும் தேவைப்பட்டால் தாக்கல் செய்வோம். இப்படிப்பட்ட பதிலை நான் மாவட்ட கண்காணிப்பாளரிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இந்த ஊடகம் மூலமாக நான் வைக்கிற வேண்டுகோள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு, உங்களுடைய தூய்மையான ஆட்சிக்கு, வெளிப்படைத்தன்மையான ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பாக செயல்பட வேண்டும், நடமாட வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை ஈடுபடுகிற குற்றவாளிகளை நடவடிக்கை எடுக்காததும் அவர்களை பாதுகாப்பதுதான். உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த காவல்துறைக்கு அறிவுறுத்தலை வழங்கி முறையான நடவடிக்கை எடுத்து இந்த பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அநீதிக்கு, இந்த அதர்மத்திற்கு, அவருடைய மன உளைச்சலுக்கு நீங்கள் சரியான ஒரு நியாயத்தை வழங்குவீர்கள் என்று உங்களுக்காக நான் இந்த ஊடகம் மூலமாக நான் கோரிக்கை வைத்துக்கிறேன். கோரிக்கை வச்சிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன், பார்ப்போம். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அப்புறம் மேல் நடவடிக்கை என்ன எடுப்பது என்பது பற்றி எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். இல்லை, இது எல்லாம் இப்போ இதுவரை நடந்த சம்பவங்கள் எல்லாம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். அவர் தான் சொல்லிட்டாரு 7 வருஷத்துக்கு கைது இல்லைன்னு. மாவட்ட செயலாளர் மீது ஏதாவது புகார் கொடுத்தீங்களா? பொதுக்குழு கூட்டத்துக்கு அவசியம் இல்லைங்க.